அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சர்க்கரை வச்சுட்டு நம்ம அதிரசம் செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். இந்த அதிரசம் ரொம்ப ஈஸி. பாகு காய்க்க வேண்டியதில்லை, எதுவும் பண்ணதில்லை, பதம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அதிரசத்துக்கு நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் வந்து அளந்து எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளை துணி நல்லா காட்டன் துணி போட்டு நல்லா வீட்டுக்குள்ளாரையே வந்து உணர்த்தி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் உணர்த்தணும். நான் 20 நிமிஷம் உணர்த்திட்டு எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், அரிசி வந்து ஈரமாக இருக்கணும். ஆனால் தொட்டால் வந்து அந்த அரிசி மேலே இருக்கிற ஈரம் மட்டும் போயிடணும். அந்த அளவுக்கு மட்டும் இருக்கணும். பாருங்கள், ஈரம் இல்லை, கையில் ஒட்டல. ஆனால் அரிசியில் ஈரம் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வெள்ளை துணியில் போட்டு உணர்த்தினா போதும். ஃபேன்லாம் போடக்கூடாது, சும்மா அப்படியே நம்ம உணர்த்தினா போதும். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட நான் ஒரு 8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் சுக்கு எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா தட்டிட்டு இதையோடய போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாயில் தென்படாது. நம்ம சாப்பிடும்போது அதிரசம் சாப்பிடும்போது தென்படாது. அதனால் நான் இப்போயே இதோடய போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உயரமான பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. மாவு பிசையும் போது நான் வந்து இப்போ சர்க்கரை அதிரசத்துக்கு வந்து நான் கொஞ்சம் எள்ளு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா வேணானா விட்டுருங்க. 1 ஸ்பூன் இருக்கும், நான் போடுறேன். சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன், ரொம்ப இல்லை. பாருங்கள், துளியூண்டு தான் இருக்குது. அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் வந்து நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். 4 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, 1 டம்ளர் தேங்காய். இது வந்து இந்த மாதிரி ஒரு மூடியில் வந்து திருவுனது. நான் அவ்வளோதான் தேங்காய் போடணும், ரொம்ப தேவையில்லை. சர்க்கரை 2 டம்ளருங்க. ஒரு 4 டம்ளர் வந்து அரிசி எடுத்ததுக்கு 2 டம்ளர் சர்க்கரை. நான் வந்து அரிசி இந்த அளவுக்கு தான் எடுத்தேன். இப்படி தட்டி தான் அரிசி எடுத்தேன். அதனால தட்டியே நான் சர்க்கரை போடுறேன். 2 டம்ளர் போட்டுக்கிறேன் 4 டம்ளர் அரிசிக்கு. அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டு அப்படியே நல்லா அமுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போயிருக்கும். மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம செய்யலாம். நாளைக்கு விட்டுட்டு நாளான்னைக்கு செஞ்சோம்னா நல்லா வந்து மாவு புளிச்சு ஃபெர்மெண்ட் ஆகிட்டு நல்லா உப்பி நல்லா வரும் அதிரசம். நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு வாரம் கூட நம்ம வச்சுட்டு நம்ம மெதுவாக கூட நம்ம தட்டலாம். ஆனால் உடனே தட்டினா அவ்வளோ நல்லா வராது, உப்பி வராது. நாளைக்கு விட்டுட்டு நாளான்னைக்கு பண்ணும்போது நல்லா ஊறிட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. எந்த இடத்துலையும் வந்து அந்த சர்க்கரையும் தேங்காயும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்துச்சுன்னா அரிசி மாவு தனியாக ஒரு பக்கம் இருக்கும்போது ஊறாமல் போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பாகு இல்லை, பதம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஈஸியாக பண்ணுறது இந்த அதிரசம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இப்படி அமுத்திடணும். மாவு நல்லா இப்படி அமுத்தி வச்சிடணும். இப்படி அமுத்திட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்க, மாவு வந்து நல்லா கரெக்டாக வந்துருச்சு அதிரசத்துக்கு. நான் ஒரு 10 மணி நேரம் கழிச்சு இது மறுபடியும் பிசைஞ்சு வச்சேன். தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ பாருங்க, இது நம்ம இப்போ இன்னைக்கு நாளைக்கு விட்டுட்டு நாளான்னைக்கு தான் நம்ம தட்ட போகிறோம். உங்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் அதிரசம் செய்யும் போது சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பால் விட்டு லைட்டாக அப்படி நல்லா பிசைஞ்சிங்கனாலே வந்துடும். ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது. இந்த சர்க்கரையும் இந்த தேங்காவும் ஈரப்பதம் இருக்கும்போது நல்லா அது ஊறிக்கும். அது இல்லாமல் இன்னொன்று சொல்லணும், நான் அரிசி அரைச்சதுமே உடனே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம லேட்டாகிட்டு பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மாவு உணர்ந்து போயிடும். அப்புறமேட்டுக்கு ஒன்றும் சேராது, மாவு ஈரப்பதம் போயிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரெடியாக இருக்குது. நம்ம நாளான்னைக்கு தட்டலாம் இதை. இப்போ 2 நாள் ஊறிடுச்சுங்க மாவு. இங்கே பாருங்க, நல்லா ஊறி நல்லா அதிரசம் தட்டுறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு அடுத்த நாளே தட்டினாலும் தட்டலாம். ஒரு நாள் வச்சுட்டு நம்ம பண்ணணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பொதுன்னு வரும். நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். பதமாகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. மாவை வந்து ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடனே பார்த்துட்டு இதாக இருக்குது, வரன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் தெளிச்சிடாதீங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு இதாகலை, இந்த மாதிரி வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வேணுமா கொஞ்சோண்டு பால் தெளித்து நீங்கள் பிசையலாம். நீங்கள் உடனே ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டு ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து பால் தெளித்து பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்புறம் போட முடியாது அதிரசம். இப்போ நம்ம அதிரசம் தட்ட ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம அதிரசம் தட்டுறதுக்கு முன்னாடி மாவு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சுக்குங்க. நான் ஆயில் கவர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது கையில் தடவிட்டு இப்படி தட்டலாங்க. இல்லை உங்களுக்கு அப்படி வரல, ஒரு ஈவனாக வராது அப்படின்னா இந்த மாதிரி இலை ஏதாவது மறுபடியும் ஒரு ஆயில் கவர் வச்சுட்டு இப்படி நல்லா இப்படி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமாக அதே மாதிரி அளவு வந்துடும். பாருங்க, ரொம்ப மெலிசா இருக்கக்கூடாது, மாவு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் நல்லா இருக்கும், இல்லைன்னா ட்ரையாக ஆகிடும். ஒன்று ஒன்றா போடுங்க, ரொம்ப அதிகமாக போட வேணாம். பூரிக்கு போடுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு தட்டி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அங்கே ஒன்று வெந்துட்டு இருக்கும்போது தட்டிக்கிட்டிங்கன்னா பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துருங்க. ஃபில்டர்ல கண்டிப்பா நீங்க வைக்கணும். காய் வடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஏதாவது எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு தட்டுல நீங்க வச்சிருங்க. நல்லா எண்ணெய் ஃபுல்லா வெளியில வந்துடும். இப்படி போட்டதே பூரி மாதிரி நல்லா உப்பி வருங்க. நம்ம கை வச்சு எடுக்கணும்னு இல்லை, இப்படி எண்ணெய் போட்டோம்னா நல்லா பூரி மாதிரி வரும். திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துடணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. பூரி போடுற மாதிரி தான் இது. பாருங்க, நான் இந்த மாதிரி வடிகட்டத்தில் வச்சிருக்கேன். இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா அந்த எக்ஸஸ் ஆன ஆயில் ஃபுல்லாவே வடிஞ்சு வந்துடும். சக்கரை அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.